மோடி ஸ்டாலின் சமரசமா? டெல்லியில் போடப்பட்ட டீல் கசிந்தது. உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அடித்த திடீர் ட்விஸ்டால் பரபரப்பு. ஆகாஷ் விக்ரம் விவகாரத்தில் எதிர்பாராத திருப்பம். வணக்கம் நண்பர்களே. தமிழக டாஸ்மாக் துறையில் ரெய்டு நடத்திய அமலாக்கத்துறை 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக அறிக்கை வெளியிட்டார்கள். அதன் பிறகு அதற்கு எதிராக திமுக அரசு உச்சநீதிமன்றத்தின் மூலம் இடைக்கால தடை பெற்றுவிட்ட நிலையில் தற்போது தனிநபர் விசாரணை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக உதயநிதியின் பினாமிகளாக கருதப்பட்ட ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் ரவிச்சந்திரன், ரத்தீஷ் ஆகிய 3 பேருக்கும் சம்மன் அனுப்பியது அமலாக்கத்துறை. இவர்களில் ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் பிரபுச்சந்திரன் ஆகிய இருவரும் டாஸ்மாக் ஊழல் பணத்தின் மூலம் தாங்கள் பிசினஸ் நடத்துவதற்காக இருந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் அமலாக்கத்துறை அவர்களின் வீடு அலுவலகங்களில் சோதனை நடத்த சென்றது. அப்போது அவர்கள் யாரும் இல்லாதால் சீல் வைத்துவிட்டு திரும்பினார்கள். இந்த நேரத்தில் 2 மாதங்களுக்கு பிறகு அவர்கள் இருவரும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். அதில் அமலாக்கத்துறை எங்களது வீடு அலுவலகங்களில் சோதனை நடத்துவதன் காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார்கள். இதையடுத்து அமலாக்கத்துறையிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அது குறித்த ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று சொன்னவர்கள் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கவில்லை. மாறாக அவர்களின் வீடு அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சீல் வைக்கவில்லை, நோட்டீஸ் தான் ஒட்டியிருந்தோம் என்று கூறினார்கள். அதற்கு நீதிபதிகள் அவர்களின் வீடுகளில் நோட்டீஸ் ஒட்டியது ஏன், அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்று கேள்வி எழுப்பிய போது அதற்கு உரிய பதில் கொடுக்காமல் தடுமாறி இருக்கிறது அமலாக்கத்துறை. என்றாலும் நீதிபதிகள் நாளை அதற்கான விளக்கத்தை நீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறையிடம் கூறியுள்ளார்கள். ஆனால் இப்படி திடீரென்று அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் ரவிச்சந்திரன் விவகாரத்தில் பேக் அடித்ததின் பின்னணியில் பெருத்த சந்தேகம் எழுந்துள்ளது. குறிப்பாக அமலாக்கத்துறையை பொறுத்தவரை எந்தவித ஆதாரங்களும் இல்லாமல் சோதனையில் ஈடுபட மாட்டார்கள். சம்பந்தப்பட்டவர்கள் வழக்கு தொடுத்தால் தாங்கள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சோதனை நடத்த சென்றோம் என்பதற்கான காரணத்தை சொல்வார்கள். ஆனால் இப்போது பார்த்தால் சரியான காரணம் சொல்லாமல் அமலாக்கத்துறை பின்வாங்கி இருக்கிறது. இதையடுத்து தமிழக அரசியல் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்னவென்றால், உதயநிதியை டார்கெட்டாக வைத்ததுடன் அமலாக்கத்துறை அவரது பினாமிகளை சுற்றி வளைத்து விட்டார்கள் என்றதும், கடந்த 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு செல்லாத மு.க. ஸ்டாலின் இந்த ஆண்டு திடீரென்று டெல்லி புறப்பட்டு சென்றார். அதோடு அந்த கூட்டம் முடிந்த பிறகு பிரதமர் மோடியை தனிமையில் சந்தித்தார். அது குறித்த புகைப்படங்களும் அப்போது வெளியாகின. அப்போது டாஸ்மாக் மீது நடைபெறும் இந்த அமலாக்கத்துறை சோதனைக்கு முடிவு கட்டத்தான் மு.க. ஸ்டாலின் டெல்லி சென்று மோடியை சந்தித்திருக்கிறார் என்று கூறினார்கள். இப்படி அனைவரும் சந்தேகப்பட்டது போலவே இதுவரை இந்த டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் அதிரடியான விசாரணை நடத்தி வந்த அமலாக்கத்துறை தற்போது நீதிமன்றம் கேட்ட கேள்விக்கு உரிய பதில் கொடுக்காமல் பின்வாங்கி இருக்கிறது. அதிலும் ஆகாஷ் பாஸ்கர் ஒரே நேரத்தில் 5 படங்கள் 1000 கோடி பட்ஜெட்டில் எடுக்கிறார். அவருக்கு அந்த படம் எப்படி வந்தது என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நாங்கள் விசாரணை நடத்த சென்றதாக கூட சொல்லவில்லை. அதுபோன்றுதான் விக்ரம் ரவிச்சந்திரன் மிகப்பெரிய முதலீட்டில் நிறுவனம் நடத்துகிறார். அதில் சில முறைகேடு நடந்துள்ளது. அதனால்தான் அவரது வீடு அலுவலகங்களும் சோதனை நடத்த சென்றோம் என்பது போன்று கூட அவர்கள் உரிய விளக்கம் கொடுக்காதது பல்வேறு யூகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக டெல்லி சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் மோடியிடம் பேசி இந்த விவகாரத்தை காதும் வைத்த மாதிரி முடித்துவிட்டார். அதன் காரணமாகவே எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் தாங்கள் எந்த அடிப்படையில் விசாரணை நடத்த சென்றோம் என்பதற்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் கூறும் அமலாக்கத்துறை நேற்று எந்த ஒரு சரியான காரணத்தையும் சொல்லாமல் அவர்கள் வீட்டு கதவில் ஒட்டிய நோட்டீஸை வேண்டுமானால் நாங்கள் எடுத்து விடுகிறோம் என்று பதில் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் இறங்கி வந்துள்ளது அமலாக்கத்துறை. அதன் காரணமாக டெல்லியில் மு.க. ஸ்டாலின் பிரதமர் மோடி சந்தித்து மிகப்பெரிய டீல் போட்டுவிட்டார்கள். இதில் ஏதோ ஒரு சமரச முயற்சி நடைபெற்றுள்ளது. அந்த அடிப்படையில் தான் தற்போது அமலாக்கத்துறை பின்வாங்குகிறது என்று அரசியல் வட்டாரங்களில் பலரும் பேசிக்கொள்கிறார்கள். இதன் காரணமாக இதுவரை அமலாக்கத்துறை மீது வைத்திருந்த நம்பிக்கையானது அனைவருக்கும் குறைய தொடங்கியுள்ளது. இப்படி இந்த டாஸ்மாக் ஊழல் வழக்கு பிசுபிசுக்க தொடங்கிவிட்டதால் இதை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்ற நம்பிக்கையே போய்விட்டது. 1000 கோடி ஊழல் நடந்துவிட்டதாக சொன்ன அமலாக்கத்துறை தற்போது உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை போட்டு விட்டதை அடுத்து இத்தோடு அப்படியே கிடப்பில் போட்டு விடுவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது.
அதன் காரணமாக டாஸ்மாகில் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருந்தாலும் அந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை இனிமேல் திமுகவினர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் என்பதும் இதன் மூலம் உறுதியாகியிருக்கிறது. அந்த அளவுக்கு அமலாக்கத்துறை விசாரணையானது ஒரு கண் துடைப்பு விசாரணையாகவே மாறி இருப்பதாக பலரும் விமர்சனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 4 ஆண்டுகளாக உதயநிதி தான் டாஸ்மாக் ஊழலின் பின்னணியில் இருந்திருக்கிறார். அவரும் சபரீசனும் சேர்ந்து பல ஆயிரம் கோடிகளை ஊழல் செய்து குவித்து இருக்கிறார்கள் என்பது போன்ற கருத்துக்கள் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக வெளியாகி வந்த நிலையில் தற்போது இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை பேக் அடித்திருப்பதால் இனிமேல் உதயநிதி தப்பித்து விடுவார் என்பது தெரிய வந்துள்ளது. அதோடு ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் ரவிச்சந்திரன் விவகாரத்தை போன்று அடுத்து ரத்தீஷும் எளிதில் விடுவிக்கப்பட்டு விடுவார். அவருக்கு சம்மன் அனுப்பியிருந்தாலும் அவர் ஆஜராக மாட்டார் என்பதும் தெரிய வந்துள்ளது. இப்படி டெல்லியில் தனது விவகாரம் சுமூகமாக பேசி தீர்க்கப்பட்டு விட்டதினால்தான் அமித்ஷா குறித்து ஊடகங்கள் கேள்வி எழுப்பிய போது அதற்கு எந்த பதிலும் கொடுக்காமல் உதயநிதி நழுவி ஓடி இருக்கிறார் என்பது இப்போது தெரிய வந்திருக்கிறது. அந்த வகையில் தற்போது 2 விதமான சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது. உண்மையிலேயே பிரதமர் மோடி இடத்தில் சரண்டர் ஆகி இந்த விவகாரத்தை மு.க. ஸ்டாலின் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டாரா, இல்லை அமலாக்கத்துறை தான் போதுமான ஆதாரங்கள் இல்லாமல் நடவடிக்கையில் ஈடுபட்டு இப்போது பின்வாங்கி இருக்கிறார்களா என்கின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. என்றாலும் இன்றைய தினம் ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் ரவிச்சந்திரன் மீதான நோட்டீஸ் விவகாரத்தில் விளக்கமளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு உத்தரவு போட்டிருப்பதால் அவர்கள் தரப்பிலிருந்து இது குறித்து எத்தகைய விளக்கம் கொடுக்க போகிறார்கள் என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செய்தி, சிபிஐ தொடுத்த வழக்கில் ராசா மீது குற்றச்சாட்டு பதிவு. சென்னை சிறப்பு நீதிமன்றம் போட்ட உத்தரவு. திமுகவின் நீலகிரி தொகுதி எம்பியான ராசா கடந்த 1999ஆம் ஆண்டு பாஜக கூட்டணியில் திமுக இடம்பெற்றிருந்த போது 2010ஆம் ஆண்டு வரை வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக அவர் மீது புகார் எழுந்தது. தனது அமைச்சர் பதவியை பயன்படுத்தி அவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து கடந்த 2015ஆம் ஆண்டு அவரது வீடு, அலுவலகங்களில் சிபிஐ ரெய்டு நடத்தியது. அதையடுத்து ராசா மீது சிபிஐ 7 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தது. அவர் மட்டுமின்றி அவரது உறவினர்கள் 4 பேர் மற்றும் 2 நிறுவனங்களின் மீதும் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்த நிலையில் கடந்த ஆண்டு தனது வருமான வரி கணக்கு தாக்கல் சம்பந்தப்பட்ட வழக்கின் சில ஆவணங்களை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார் ராசா. அதற்கு சிபிஐ எதிர்ப்பு தெரிவித்தது. அவரது வருமான வரி கணக்குகள் அவரிடமே உள்ளது. அப்படி இருக்கும்போது சிபிஐயிடம் அதை அவர் கேட்டு இந்த வழக்கை திசை திருப்புகிறாரா என்று கேள்வி எழுப்பியதை அடுத்து அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று இந்த வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி என் வெங்கடவரதன் சிபிஐயிடம் வருமான வரி விவரங்களை கோரிய ராசாவின் மனுவை தள்ளுபடி செய்தார். அதோடு இந்த வழக்கில் வருகிற ஜூலை 23ஆம் தேதி குற்றம் சாட்டு பதிவு செய்யப்படும் என்றும் ராசா மட்டுமின்றி இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அவரது உறவினர்கள் 4 பேரும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டு உள்ளார். குறிப்பாக தனது அமைச்சர் பதவியை பயன்படுத்திய ராசா சொத்து சேர்த்த இந்த வழக்கில் 2015ஆம் ஆண்டில் டெல்லி, சென்னை, நீலகிரி, திருச்சி, கோயம்புத்தூர் என பல இடங்களில் ரெய்டு நடத்திய சிபிஐ அதற்கான ஆவணங்களையும் அப்போது தங்களுக்கு கிடைத்த ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து இருக்கிறது. அதனால் ஜூலை 23ஆம் தேதி ராசா உள்ளிட்டோர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு அடுத்த கட்ட விசாரணை தொடங்கும் என்று சிபிஐ அறிவித்துள்ளது. மு.க. ஸ்டாலினுக்கு மீண்டும் அதிர்ச்சி கொடுத்த திருமாவளவன். திமுக கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாவது இழுத்துவிட வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் திட்டம் போட்டு வருகிறார். அதற்காகவே தற்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் அப்பா மகனுக்கிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுகிறார். இந்த நேரத்தில் இது குறித்த ஒரு கேள்விக்கு திருமாவளவன் பதிலளிக்கையில், எங்களை பொறுத்தவரை தலித் மக்களின் வாழ்க்கையை முன்னேற்றுவதில் உறுதியாக இருந்து வருகிறோம். ஆனால் பல வழிகளிலும் எங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இடையூறாக இருப்பதுடன் வெறுப்பு அரசியலை கையில் எடுத்துள்ளார்கள். அதனால்தான் அவர்கள் இணையும் கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்பது உறுதியாக இருக்கிறோம். அதோடு திமுக கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வர மு.க. ஸ்டாலின் முயற்சித்து வருகிறார். ஆனால் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் அதற்கு நாங்கள் இடையூறாக இருக்க மாட்டோம். திமுகவுக்கு எந்தவித நெருக்கடியும் கொடுக்க மாட்டோம். ஆனால் திமுக கூட்டணியை விட்டு நிரந்தரமாக வெளியேறி விடுவோம். எங்களை பொறுத்தவரை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமே கொள்கை அல்ல, தலித்து மக்களுக்காக நடத்தப்படும் கட்சி என்பதால் அதற்கான கொள்கை பாதையில்தான் விடுதலை சிறுத்தை கட்சி பயணித்து வருகிறது. அதனால்
தேர்தலில் வெற்றி பெற்று சட்டசபைக்குள் செல்ல வேண்டும் என்பதை மட்டுமே கருத்தில் கொண்டு எங்களது கூட்டணி உடன்பாடு ஒருபோதும் இருக்காது. அந்த அடிப்படையில் தான் திமுக கூட்டணிக்குள் பாமகவை மு க ஸ்டாலின் கொண்டு வந்தால் அடுத்த நிமிடமே விசிக வெளியேறிவிடும். எந்தவித சமரசத்துக்கும் கட்டுப்பட மாட்டோம் என்று மு க ஸ்டாலினுக்கு மீண்டும் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியிட்டிருக்கிறார் திருமாவளவன்.